அன்பானவர்களே, நம்மை உண்டாக்கின தேவன் ஒருவர் இருக்கிறார். எல்லாரும் அதை விசுவாசிக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். ஆமேன். நாம் தானாய் உருவாகி வந்துவிடவில்லை. நம்மை உண்டாக்கின தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை மட்டுமல்ல, இந்த உலகம், இந்த பூமி, வானம், இந்த அகிலாண்டம், சூரிய சந்திர நட்சத்திரங்கள், கிரகங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் படைத்தவர் அவர்தான். அவர் ஒருவரே ஆதி முதலே இருக்கிறார். அவர்தான் சகலத்தையும் உண்டு பண்ணினார். உண்டு பண்ணினவர் இந்த பூமியிலே மனிதனை உருவாக்கினார். அல்லேலூயா. அவர் உண்டு பண்ணின நோக்கமே ஒரு பெரிய நோக்கம். தேவாதி தேவனுக்கு அவர் இருக்கிற பரலோக ராஜ்யத்திலே திரளான கோடி கோடியான தேவதூதர்கள் இருக்கின்றார்கள். அந்த தேவதூதர்கள் நம்மிலும் அழகாக பாடல் பாடுகிறவர்கள், தேவனை துதித்து உயர்த்தி மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடியவர்கள். தேவன் சொன்னதை உடனே எந்த கிரகத்திலும், எந்த நட்சத்திரத்திலும், பூமியிலோ வானத்திலோ எங்கும் போய் உடனே செய்து முடிக்கக்கூடியவங்க. அவ்வளவு திரள் கூட்டமான அந்த பலத்த சௌரியவான்களாகிய தூதர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் பாருங்கள், தேவனுக்கு ஒரு பெரிய விருப்பம். இந்த தூதர்கள் பணிவிடை ஆவிகளாக இருக்கின்றார்கள். ஆனால் நான் ஒரு மனுஷனை படைக்க வேண்டும். அந்த மனுஷன் என்னுடைய சாயலில், என்னுடைய ரூபத்தில் இருக்க வேண்டும். அந்த மனுஷர் கூட்டம் என்னோடு பேசி உறவாடி மகிழ்ந்து கொண்டிருக்கணும், என்னோடு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். நல்லா கவனிங்க. தேவன் தனக்கு பிள்ளைகள் வேண்டும் என்று விரும்பினார். அதான் உண்மை. பிள்ளைகள்னா மனிதர்களை அவர் தம் பிள்ளைகளாக சேர்த்து கொள்ள அவர் ஆசைப்பட்டார். தூதர்கள் எல்லாம் நம்ம பாஷையில சொன்னா அவருடைய பரலோக ராஜ்யமாகிய வீட்டின் வேலைக்காரர்கள். வேலைக்காரர்கள் திரளாய் இருக்கிறார்கள், கோடி கோடியாக. ஆனால் தேவன் பிள்ளைகள் வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதனால் அவர் உண்டாக்கின பல கிரகங்களுக்குள்ளே இந்த பூமி என்கிறத தெரிந்து கொண்டார். இந்த பூமியில் தேவன் வந்தார். பூமியின் மண்ணில் இருந்து அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படி ஒரு மனிதனை உருவாக்கினார். உருவாக்கிவிட்டு அந்த மனிதனுடைய நாசியிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று பைபிள் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இதுதான் மனிதனுடைய படைப்பு. மனிதனை உருவாக்கி, அப்புறம் அந்த மனிதனுக்குள்ள இருந்து ஒரு மனுஷியை உருவாக்கி, 2 பேரையும், ஆதாம் ஏவாள் 2 பேரையும் குடும்பமாக வாழ வைத்து, அதிலிருந்து தான் இன்றைக்கு நாம் எல்லாரும் இந்த சந்ததிகள் எல்லாம் வந்திருக்கிறோம். ஆமென். சோ இங்கே நாம் தேவனுடைய நோக்கத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த தலைமுறையில நாம வாழ்றோம். நம்மை குறித்தும் நோக்கம் அதுதான். நாம் ஒரு நாள் தேவனிடத்தில் செல்ல வேண்டும். அவரோடு கூட, அவருடைய பிள்ளைகளாக அவரோடு கூட பேசி ஐக்கியப்பட்டு சந்தோஷப்பட்டு கூடவே இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய ஒரு பெரிய நோக்கம். அந்த நோக்கத்தின்படி தான் மனுஷனை அவர் படைத்தார். அந்த மனுஷன் இந்த உலகத்தில் அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும், அவர் தந்திருக்கிற வழியிலே நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி வாழ்கிற மக்களுக்கு அவர் தன் பரலோக ராஜ்யத்தை தருவார். தன்னோடுள்ள அந்த ஐக்கியத்தை தருவார். அழியாத, முடிவில்லாத, நித்திய காலமாய் அவரோடு வாழும் பாக்கியத்தையும் தருவார். அல்லேலூயா. அதோடு கூட இந்த பூமி வாழ்க்கையிலும் நம்மை அவர் நேசிக்கிறார். நம்மோடு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த பெரிய நோக்கத்துக்கு நேராக நம்மை உருவாக்குவதற்கு தான் இந்த தேவன் நம்மை நேசித்து நம்மோடு வந்து இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் அவர் நம்மோடு இந்த கூட்டத்திலே நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை நான் வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். நம்மை உண்டாக்கின தேவனை பற்றின ஒரு அழகான அறிவை தருகின்ற ஒரு வார்த்தை. ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 22:14 இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே
கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த வார்த்தையை சற்று கவனியுங்கள். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த வசனத்துக்காய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அன்பர்களே, ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தார். அவரோடு தேவன் நேரடியாய் பேசினார். நான் சொல்லுகிற இடத்துக்கு நீ போ, அந்த இடத்தை உனக்கு தருவேன், உனக்கு ஒரு பெரிய சந்ததியை தருவேன் என்று சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொண்டு ஆபிரகாம் தேவனை மட்டும் விசுவாசித்து முன்பின் தெரியாத அந்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். அதனால் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய சந்ததி ஒன்றுதான் முக்கியமான சந்ததி, இஸ்ரவேல். இன்றைக்கும் அவர்கள் இஸ்ரவேல் தேசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். இப்ப இந்த ஆபிரகாம் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம், அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. தேவன் அவனுக்கு அற்புதகரமாக அவனுடைய 100வது வயதில், அவனுடைய மனைவி சாராள் 90வது வயதில் ஒரு பிள்ளை பெறும்படி உதவி செய்தார். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், உங்களுக்கு வானத்து நட்சத்திரங்களை போல திரளான சந்ததி வரும் என்று. ஆனா 100 வயது வரை பிள்ளை இல்லை. வாக்குத்தத்தம் பெற்றவனுக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் சோதனை இருக்கும். ஆனா பாருங்க, அவர் நிலைத்து நின்றார். யாரும் நம்ப முடியாத வயதிலே தேவன் அற்புதகரமாக அந்த ஆபிரகாம் சாராளுக்கு ஒரு ஈசாக்கு என்கிற வாக்குத்தத்த பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது, வாலிபத்தில் இருக்கும் பொழுது, ஒரு நாள் தேவன் ஆபிரகாமிடத்தில் சொன்னார், இந்த மகனை நீ எனக்காக பலி செலுத்து அப்படின்னு. அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. நம்மை உண்டாக்கின தேவன் ஒரு பொழுதும் மனுஷனை பலி கேட்க மாட்டாரே, இது ஏன் இப்படி என்கிட்ட கேட்கிறார்? சரி, எதுவானாலும் தேவன் பேசினார், நான் அதை செய்வேன் என்று இவன் துணிச்சலோடு தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன மோரியா மலைக்கு போனான். பலிபீடம் கட்டினான். ஈசாக்கை அதுல படுக்க சொன்னான். அவனும் படுத்து கொண்டான். அவனை வெட்டி பலி கொடுப்பதற்கு கத்திய கையில் எடுத்துட்டான் ஆபிரகாம். உடனே பரலோகத்திலிருந்து தேவன் குறுக்கிட்டார். பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று தடுத்து நிறுத்தினார். அல்லேலூயா. தேவன் மனித பலியை கேட்கறது இல்லை, ஆனா ஆபிரகாம சோதித்தார், இவன் என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா என்று சொல்லி. அப்ப அவன் கீழ்ப்படிந்தது அவருக்கு சந்தோஷம். அந்த பிள்ளையை கொல்ல விடல, பலி செலுத்த விடல. இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த ஆபிரகாமுக்கு ஒரு புதிய பிரச்சனை வந்துருச்சு. என்ன? ஈசாக்க கேட்டாரு, நான் கொண்டு வந்தேன், ஆனா இப்ப வேண்டான்ட்டாரு, அந்த பலி செலுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. கட்டுன பலிபீடம் சும்மா கிடக்குதே, எப்படி இவ்வளவு தூரம் வீட்டுல இருந்து வந்துட்டு தேவனுக்கு ஒரு பலி செலுத்தாம நான் திரும்ப போறது? அப்படி சொல்லி அவர் ரொம்ப வேதனையோடு கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அங்கே ஒரு ஆட்டுக்கடா புதரில் சிக்கி கிடக்கிறதை பார்த்தார். அல்லேலூயா. உடனே போய் அந்த ஆட்டுக்கடாவை தூக்கிட்டு வந்து அத அன்னைக்கு அந்த பலிபீடத்துல பலி செலுத்தி தேவனை ஆராதித்தார். அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து சிலுவையில் பலியாகிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியான பிறகு அந்த மிருக பலி, பறவை பலி எல்லாமே நிறுத்தப்பட்டு போயிட்டு, அந்த மாதிரி எந்த பலியும் இப்ப கிடையாது. அல்லேலூயா. நம்மை படைத்தவர் அதை இப்ப ஏறெடுக்கிறது விரும்புறது இல்லை. சோ அன்றைக்கு அது நடந்தது. ஆட்டுக்கடாவை பலி செலுத்தினான். அப்பொழுது அவனுக்கு பெரிய சந்தோஷம். அப்பதான் சொன்னா, ஆண்டவருக்கு ஒரு பெயர் போட்டான், யெகோவா ஈரே. இந்த இடத்துக்கு பெயர் என் தேவனுடைய பெயரா இருக்கும், யெகோவா ஈரே அப்படின்னு ஒரு பெயர் போட்டான். யெகோவா அப்படின்னா நேற்று இன்று நாளை என்றும் மாறாதவர் என்று அர்த்தம். யெகோவா யெகோவா என்று தேவனை பற்றி பைபிள்ல சொல்லி இருக்கு, நேற்றும் என்றும் என்று மாறாதவர். இங்க யெகோவா ஈரே அப்படி சொல்லும் பொழுது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கின்ற கர்த்தருடைய இந்த தேவனுடைய பர்வதத்திலே, அவருடைய சமூகத்திலே என்னுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று ஆபிரகாம்
அன்றைக்கு விசுவாசத்தோடு அந்த பெயரை வைத்தான். அன்பர்களே, நாம் வாழுகிற இந்த நாட்களிலும் அதே தேவன், நம்மை படைத்தவர் யெகோவா ஈரே தேவனாக நமக்கும் விளங்குகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை பாதையில் பல தேவைகள் இருக்கலாம். நாளைக்கு என்ன தேவை, அடுத்த வருஷம் என்ன தேவை, என் பிள்ளைக்கு படிப்பு காரியம் எப்படி, என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று பல வேளையில் நீங்கள் மனதிலே கவலை கொண்டிருக்கலாம். பாரத்தோடு என்ன நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். பல சந்தேகங்கள் உங்கள் மனதில் வந்து போகலாம். ஆனால் அன்பு சகோதரங்களே, உங்களுக்கு இன்றைக்கு தேவன், உங்களை படைத்தவர் யெகோவா ஈரையாக இருக்கின்றார். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன? ஆபிரகாம் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வருவான், பலி செலுத்த ஒண்ணும் இல்லையே நம்ம ஏங்குவான். அப்ப அவனுக்காக நேரமே, இந்த சூழ்நிலைக்குள் அவன் வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஒரு ஆட்டுக்கடாவங்க பிடிச்சு போட்டு வச்சிருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்றதுடைய அர்த்தம். அல்லேலூயா. கவனிங்க, உங்களுக்கு நாளைக்கு என்ன தேவையோ அதை இன்னைக்கு கர்த்தர் ரெடியாக்கி வச்சிருக்கிறார். விசுவாசிக்க முடியுமா? உண்மை, உண்மை, உண்மை. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். அல்லேலூயா. வேற யாரும் நமக்கு இப்படி செய்ய முடியாது. அன்பர்களே, உங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவை, நாளைக்கு என்ன தேவை, அடுத்த மாசம் என்ன தேவை, அடுத்த வருஷம் என்ன தேவை, உங்க பிள்ளையுடைய படிப்பு அடுத்தது என்ன, விவாக காரியம் என்ன, உங்க வாழ்க்கையின் காரியம் என்ன, எல்லாமே அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். நான் சொன்னேன், அவர் நேற்று இன்று நாளை, நாளைக்குள்ளதை இப்பவுமே அறியக்கூடியவர். நமக்கு அதை அறிய முடியாது, தேவன் அதை அறிகிறார். அப்ப அறிந்து வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, அறிந்து நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவன். அல்லேலூயா. இப்போ நமக்கு உங்களுக்கு வேண்டியது இந்த தேவனை விசுவாசிக்கணும், நல்ல மனமாற விசுவாசிக்கணும். ஆம், என்னை படைத்தவர் என்னை குறித்து கரிசனையோடு இருக்கிறார். ஆமென். ஒருக்கா சொல்லுவோமா? என்னை படைத்தவர் என்னை குறித்து மிகுந்த கரிசனை உள்ளவர். இது உண்மையான வார்த்தை. அல்லேலூயா. நீங்க இதை விசுவாசித்து ஒவ்வொரு காரியத்தையும் தேவனை நோக்கி இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் பண்ண, கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தேவன் மிக மிக அழகாக, நீங்க ஆச்சரியப்படத்தக்கதாய் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. இதான் இந்த யெகோவா ஈரே தேவனுடைய மகத்துவம். அவர்தான் நம் அத்தனை பேரையும் உண்டாக்கினார். அதனால அவரை நேசிப்பார், என்ன நேசிக்க மாட்டார் அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாரையும் நேசிக்கிறவர். ஆமென். இந்த ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் ஆயத்தம் பண்ணார் பாத்தீங்களா? இதே மாதிரி நம்ம எல்லாருக்காக உலகத்தில் உள்ள பணம், பொருள், செல்வம், நன்மைகள் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். கண்டிப்பா தருவார். அதோட இன்னொரு பெரிய விஷயத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அது என்ன தெரியுமா? அதுதான் அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு இரட்சகராக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அதற்காக அவரை உலக தோற்றத்துக்கு முன்னே தேவ ஆட்டுக்குட்டி என்ற நிலைமையில் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அல்லேலூயா. இந்த சம்பவம் எத்தனை பேருக்கு அறிந்திருக்கிறீர்கள், எத்தனை பேர் புரிந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அன்பர்களே, பாருங்கள், அந்த ஆதி மனுஷனை பற்றி சொன்னேன்ல, ஆதாம் ஏவாள்னு சொல்லிட்டு, அவங்க ஆரம்பத்திலே தங்களை படைத்த தேவன் சொன்னதை விட்டுட்டு பிசாசானவன் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு தப்பு பண்ணிட்டாங்க. அதான் பாவம்னு சொல்றது. தேவன் சொன்னதை செய்யாம இருக்கிறது, தேவன் சொல்லாததை செய்யறது, தேவனுக்கு பிரியம் இல்லாததை செய்யறதுக்கு பேர் தான் பாவம். அதுதான் தேவனை விட்டு மனுஷனை பிரிக்கக்கூடியது, பிசாசு கையில கொண்டு சேர்க்கக்கூடியது. பிசாசு ரொம்ப பொல்லாதவன். கடைசியில எல்லாரையும் கொண்டு நித்திய காலமா ரொம்ப வேதனைக்குள்ள தள்ளி போடுவான். அதான் பிசாசுக்கு வேலை. அப்போ இந்த ஆதாம் ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க? பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் சொன்ன மாதிரி கேட்டு தேவன் வேண்டான்னு சொன்ன கனியை புசிச்சாங்க. அப்போ பாவம் செஞ்சிட்டாங்க. தேவன் அவர்களை வைத்த ஏதேன் தோட்டம் என்ற அழகிய வீட்டை விட்டு வெளியேற்றினார். ஆனா மனுஷனுக்கு தண்டனை கொடுத்தாலும் அவன் மேல அன்பா இருந்தார். என்ன சொன்னார்?
அந்த பிசாசை பார்த்து, அந்த சர்ப்பத்தின் வடிவில் அன்றைக்கு பொல்லாததை செய்தானே, அந்த பிசாசை பார்த்து சொன்னாரு, ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்குவார். அல்லேலூயா. என்னைக்கு சொன்னார் தெரியுமா? முதல் மனுஷன்ட்ட சொன்னார். முதல் மனுஷனுடைய அந்த நாள்ல அந்த ஸ்திரீயின் வித்துன்னு அவர் சொன்னதுதான் அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவரை இந்த பூமியிலே கன்னிகையா இருந்த மரியாளிடத்தில் உற்பவித்து பிறக்க வைக்கணும். அதனாலதான் ஸ்திரீயின் வித்து. நம்ம எல்லாம் ஒரு புருஷனுக்கும் ஸ்திரீக்கும் பிள்ளையா பிறந்தவங்க. ஆனா இயேசு அப்படி கிடையாது. இயேசு கன்னிகையா இருந்த மரியாளுக்குள் அற்புத செயலாக அவர் உருவானவர். ஏன்? அவர் ஆதி முதலே வார்த்தையாக தேவனோடு இருக்கிறார். ஆனா நமக்காக மனுஷனை அனுப்பும்படிக்கு அவருக்கு ஒரு மனுஷ ரூபம், மாம்ச சரீரம் கன்னிமரியாளுடைய வயிற்றில் கொடுக்கப்பட்டது. அதனாலதான் அவருடைய பிறப்பு ரொம்ப வித்தியாசம். நம்முடைய தொடக்கமே தாயின் வயிற்றுல உருவானதுதான். ஆனா இயேசுடைய தொடக்கம் தாயின் வயிற்றுல உருவானது கிடையாது. இயேசுடைய தொடக்கம் ஆதி முதலே. அல்லேலூயா. அப்போ நான் சொல்ல வருகிறது, நம்ம எல்லாருக்கும் ஒரே பலியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய பெரிய திட்டம். யெகோவா ஈரே, நமக்காக அன்றைக்கு தேவாட்டுக்குட்டியாக இயேசு ஆயத்தம் பண்ணி வச்சிட்டார். ஏன் தேவாட்டுக்குட்டின்றேன்? பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு ஆட்டை பலி செலுத்தி அந்த ரத்தத்தை சிந்தி, அதனாலதான் பாவ மன்னிப்பு உண்டாகும். ஆனா தேவன் இனி ஒவ்வொரு மிருகத்தையா நீ பலி செலுத்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாருடைய பாவத்தையும் சேர்த்து என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்து விடுவார் என்றுதான் அவருக்கு தேவாட்டுக்குட்டின்னு ஒரு காரண பெயர் சொன்னார். அல்லேலூயா. அன்பர்களே, ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், உண்மையிலும் உண்மை, அந்த தேவகுமாரன் இயேசு இவ்வுலகத்தில் வந்து பிறந்தார். அதைத்தான் கிறிஸ்து பிறப்பு என்று மகிழ்ச்சியாய் அறிவிக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் அதை ஒட்டித்தானே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இரட்சகராக, இப்போ இன்னைக்குள்ள என் பிரசங்கத்தின் வார்த்தையில சொன்னா தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் வந்தார். ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி பலிபீடத்துல பலி செலுத்தப்படுமோ அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக பலி ஆனார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து பலி ஆனார். அவர் பலி ஆகி நம் அனைவருடைய பாவங்களை, இப்போ நான் முதல்ல சொன்னேன், மனுஷன் தேவனோடு வாழணும்னு சொல்லித்தான் தேவன் மனுஷனை படைத்தார். ஆனா அவன் வழி விலகி பாவம் செய்து பாவத்துல விழுந்துட்டான். இப்ப அந்த பாவத்தை மன்னிச்சு அவனை மறுபடியும் சரிப்படுத்தி தேவனோடு இணைக்கணும், நித்தியமா பரலோகத்துல வாழ வைக்கணும். அதுக்குத்தான் இயேசு வந்து அவரே நமக்காக சிலுவையில் பலியானார். அல்லேலூயா. இயேசு சிலுவையில மரிச்சது அவர் செய்த பாவத்துக்கா இல்ல. அவர் ஒரு பாவம் செய்யல. உத்தமனும் நீதிமானும் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். ஆனா நம்ம எல்லாருடைய பாவத்தையும் தேவன் அவர் மேல சுமத்தி நம்ம எல்லாருக்காக அவர் அதை செய்து முடித்தார். அன்பர்களே, இன்றைக்கு வாழ்க்கையில பொய் பேசுறது, அடுத்தவனுக்கு தீமையா பேசுறது, அடுத்தவனை தொந்தரவுப்படுத்துறது, நம்முடைய வார்த்தையினால், செய்கையினால், நடக்கையினால், நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய பேச்சுவார்த்தைகள், பழக்க வழக்கங்கள், எத்தனை தவறுகள் செய்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத எவ்வளவு செய்கிறோம். அது மட்டுமல்ல, செய்கிற பாவத்தை வச்சு மட்டுமல்ல, ஏற்கனவே ஆதாம் காலத்திலிருந்தே நம்ம மேல பாவம் சுமத்தப்பட்டு விட்டது. நம்ம எல்லாரும் பாவிகளா இருக்கிறோம். தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக நம்ம எல்லாரும் பாவிகளா இருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவர் என்னுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் என்பதை விசுவாசித்து, இயேசுவே நானும் ஒரு பாவி, எனக்கும் உம்முடைய அந்த சிலுவையில் உண்டான பாவ மன்னிப்பை எனக்கு தர வேண்டும் என்று மனம் திறந்து உண்மையா கேட்டோம்னா உடனே இயேசு கேட்கிற அந்த நபருடைய பாவங்களை மன்னிப்பார். அல்லேலூயா. மன்னித்து நம்மை இயேசு பிதாவுக்கு, நம்மை படைத்த தேவனுக்கு சொந்த பிள்ளையா மாத்திடுவார். அதுதான் அவருக்கு வேணும். அதுதான் அவருக்கு வேணும். அவரோடு உடன்படிக்கை செய்ய சொல்றார். அவருக்காக அவரை பின்பற்றி வாழ சொல்றார். அதான் பைபிள் நமக்கு சொல்லக்கூடிய அழகான சத்தியம். நீ ரட்சிக்கப்படு சொல்லுவாங்களே, அது இதுதான். இயேசு நமக்காக செய்த அந்த பாவ விமோசன கிரியை,
அதை நமக்கு சொந்தப்படுத்திக் கொள்வது, என் பாவங்களை இயேசு மன்னிப்பது. அதுக்குத்தான் ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசுவை அவர் ஆயத்தம் பண்ணி இருந்தார். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் பூமிக்கு தந்தார். அவர் சிலுவையில் ஏறி செய்ய வேண்டியதை செய்து முடித்தார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டோம்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில இருக்கிற சாபம், வாழ்க்கையில வந்திருக்கிற பல வியாதிகள், வாழ்க்கையில வந்திருக்கிற அந்த பிசாசனுடைய போராட்டங்கள், பிசாசனுடைய அதிகாரங்கள், இதெல்லாம் ஒரு நிமிஷத்துல ஓடி போய்விடும். அல்லேலூயா. இயேசு நம்மை நேசிக்கிறார். அவரே தேவ ஆட்டுக்குட்டியாய் நமக்காய் தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்டவர். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம் மத்தியில் ஜீவனோடு இருக்கிறார். என சிலுவையில மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இன்றும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் கூட பார்வை அற்றவர்களை மிகவும் நேசித்தார், மிகவும் நேசித்தார், அன்போடு இருந்தார். பர்திமை என்று சொல்லுகிற ஒரு மனிதன் பார்வை இல்லாம இருந்தா, இயேசு இந்த வழியா போறாருன்னு கேள்விப்பட்டோன்னு அவன் சத்தம் போட ஆரம்பிச்சான். அதே மாதிரி எரிகோவில் 2 பேரை குறித்து பைபிள் சொல்லுது. இயேசு வந்திருக்கிறார் சொன்னோன்ன, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் இறங்கும்னு சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. மக்கள் எல்லாம் தடை பண்ண, ஏய் நீ எதுக்கு சத்தம் போடு, உனக்கு இயேசுக்கு என்ன சம்பந்தம், சும்மா இரு. ஆனா மக்கள் எவ்வளவு தடுத்தாங்களோ அதையும் மீறி அவர்கள் சத்தமிட்டு இயேசுவை கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. அப்போ இயேசு காதுல விழுந்துட்டு இந்த சத்தம், இயேசு உடனே நின்றார். ஏன்னா அவர் நேசித்தார். உங்களை சமுதாயம் வெறுக்கலாம், பலர் வேதனையான வார்த்தை உங்க காது கேட்க சொல்லலாம், பல காரியம் உங்களை செய்து உங்களை வேதனைப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களை நேசிக்கிறார், என்றும் உங்களை நேசிக்கிறார். இயேசுவின் அன்புக்கு ஈடு இணை ஒன்றுமில்லை. அவர் நமது பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு நம்மை படைத்தவரிடத்தில் இணைக்கும்படி தம்மையே ஒப்பு கொடுத்தவர், தம்மையே சிலுவையில் கொடுத்தவர், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஆமென். அவர் உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் ஓரிரு கண் பார்வையற்றவர்களுக்கு அற்புதமாக கண் பார்வையையும் கொடுத்தார். அல்லேலூயா. அவருக்கு இன்றைக்கும் அந்த வல்லமை இருக்குது, செய்வார். நாம் விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிட்டா யாருக்கு தெரியும், திடீர்னு உங்களில் சிலருக்கு செய்து விடுவார். அல்லேலூயா. நம்ம அதெல்லாம் ஒதுக்கி வைக்க கூடாது. பைபிள் நமக்கு என்ன சொல்லுதோ அதை கேட்கணும். கேட்கறதுக்கு என்ன தடை, கேட்கறதுக்கு என்ன தயக்கம்? ஆண்டவரே என்ன பார்வை தாருன்னு கேட்கறதுக்கு என்ன தயக்கம்? நல்லா கேளுங்க. அப்பா தானே, அப்பாட்ட நம்ம உரிமையா கேட்கலாம். இயேசு வாழ்ந்த நாட்களில் அநேக பார்வையற்றவர்கள் இருந்தார்கள். எல்லாருக்கும் பார்வை கொடுத்தார் என்று பைபிள் சொல்லல. அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம் உண்டு. ஆனால் சிலருக்கு அந்த அற்புதத்தை அவர் செய்தார், அது உண்மை. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கும் நீங்கள் அவரை நோக்கி அந்த காரியத்துக்காக கூப்பிடலாம். அவர் அதையும் நமக்கு செய்ய வல்லவராகவே இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அன்பர்களே, உங்க வாழ்க்கையின் காரியத்தில் எல்லா தேவைகளை அவர் சந்திப்பார். பயப்படாதீங்க, விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு வாழ்க்கைக்கு முக்கிய தேவை இந்த ஆத்தும மீட்புன்னு சொல்றது. அப்பதான் நம்ம மரித்த பிறகு பரலோராஜ்யம் போக முடியும், தேவனோடு வாழ முடியும். அதுக்குத்தான் நான் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை பற்றி சொன்னேன். அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னார். நிச்சயமாய் நாம் பாக்கியசாலிகளாக இருப்போம். அல்லேலூயா. இந்த உலகத்தை தான் நமக்கு பார்க்க முடியல, ஆனா மரித்த பிறகு பரலோகத்துல போய் இயேசுவை பார்ப்போம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் பார்ப்போம். ஆமென். இம்மையில் தான் நமக்கு பார்வை இல்லை, மறுமையில் அப்படி கிடையாது. எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கும். ஆமென். அப்போ அந்த மறுமையை நம்ம இழந்துடக்கூடாது இல்லையா, நித்தியத்தை நஷ்டப்படுத்திடக்கூடாது இல்லையா? அதனால பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கும் போது நிச்சயம் இன்றைக்கும் அவர் நம் தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரே, நித்தியத்திலும் நம்மை மேன்மையாய் வைக்கக்கூடிய யெகோவா ஈரே. அல்லேலூயா. ஒரு நிமிடம் நாம் எழுந்து நின்று நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். நாம் பயபக்தியோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் உள்ளத்திலிருந்து
இயேசுவை நோக்கி கூப்பிடுவீர்களாக. 2 காரியத்துக்கா ஜெபம் பண்ண போறோம். முதல்ல உங்க தேவை என்ன? மனம் திறந்து ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. அப்பா, என் சரீரத்துல சுகம் வேண்டுமே. அப்பா, சரீரத்துல சுகம் வேணுமே. எனக்கு சரீரத்தில் இருக்க இந்த பலவீனம் மாற வேணுமே. வாய் திறந்து தேவனோடு பேசுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு விரும்புகிறார். உங்க சத்தத்தை கேட்க இயேசு ரொம்ப விருப்பப்படுறார். உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தவர். ஜீவனையே கொடுத்தவர் மற்றெல்லாவற்றையும் உனக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுடைய தேவைகளை சொல்லுங்க. பொருளாதார கஷ்டங்களை சொல்லுங்க. இன்னைக்கு எதெல்லாம் சொல்றீங்களோ இயேசு கண்டிப்பா அதுல ஒரு அற்புதம் செய்வார். ஆபிரகாமுக்கு ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணி வச்சது போல நீங்க கேட்கிற விஷயம் எல்லாம் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைப்பார். நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த சமயம் வரும் பொழுது, ஆகா, இது எப்படி எனக்கு கிடைச்சது? இயேசு தந்தார் என்று சொல்லி மகிழத்தக்க வண்ணம் உங்களை இன்று முதல் நடத்துவாராக. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த விசுவாச வாழ்க்கைக்குள் நீ காலெடுத்து வை சகோதரா. நீ செய்து பார், நீ விசுவாசித்து பார், அப்பொழுது நீ அனுபவிப்பாய். ஸ்தோத்திரம். இதெல்லாம் சும்மா ஏதோ சொல்றாங்க நினைச்சா நீ அனுபவிக்க முடியாது. நாங்கள் விசுவாசித்து அனுபவித்து அதை சொல்றோம். மனம் திறந்து இந்த இயேசுவை நான் கூப்பிடுவேன். என்னுடைய எல்லா காரியத்துக்கும் இயேசுவேன்னு கூப்பிடுவேன். இயேசுவே எனக்கு தாரும் கேட்பேன். நான் இயேசுட்ட கேட்க வெக்கப்படவே கூடாது. கேட்டுக்கிட்டே இருக்கணும். பெரிய காரியத்தையும் கேட்கலாம். ஒன்னும் தயங்க வேண்டாம். ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு நல்ல வீடு இல்லையப்பா, என் வீடு ரொம்ப கஷ்டமா இருக்குது, தாங்கப்பா. ஏன் கேட்க கூடாது? ஆண்டவர் இயேசு எல்லாம் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. எனக்கு டெய்லி சாப்பாட்டுக்கும் சில வேளை கஷ்டப்படுறேனே அப்பா, இனி சாப்பாட்டுக்கு ஒரு நாள் கஷ்டம் வரக்கூடாதப்பான்னு இன்னைக்கு ஒரு வைராக்கியமா கேளுங்க. அப்பா, உங்களை நான் நம்புகிறேன். அப்பா, பரலோக தகப்பனே, நீர் உலக மனுஷனை போல அல்ல, எனக்காக உண்மையே தந்தவர். என் வாழ்க்கையில ஆகாரத்துக்கு குறைவே வரக்கூடாது, வஸ்திரத்துக்கு குறைவே வரக்கூடாது. என் பிள்ளைகளுடைய படிப்பு வெற்றியா இருக்கணும். அவர்கள் உயர்ந்த படிப்பு படிக்கணும். பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் என் சந்ததி எழும்பி வர வேண்டும். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறீங்க? ஐயே, அதெல்லாம் நமக்கா? அப்படி நீங்களே உங்களை கட்டி போடாதீங்க. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது பெரிய காரியம் ஆண்டவர் செய்வார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தந்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த ஆண்டவரை விசுவாசித்து கூப்பிடுங்க சகோதரங்களே. இதுவரை வாய் திறக்காத சகோதர சகோதரி கூட இப்ப வாய் திறந்து இயேசுவே என்று கூப்பிடுங்க. எனக்கு தாங்க. ஆமீன். நான் சொல்லது மட்டும் இல்ல, உங்கள் தேவை என்ன என்று உங்களுக்கு தான் தெரியும். கர்த்தர் நோக்கி கூப்பிட்டால் நீ வீட்டுக்கு போகும் பொழுதே அற்புதத்தை காண்பாய். ஆமீன். குறித்த வேளையில் அற்புதத்தை காண்பாய். இது எப்படி நடந்தது? எனக்கு நம்பவே முடியலையே. ஆமா, நமக்கு நம்ப முடியாத அளவில் இயேசு அற்புதம் செய்வார். சரீரத்துக்கு சுகம் தருவார், வாழ பணம் தருவார், தேவையான பொருட்கள் தருவார், குடியிருக்க வீடு தருவார், வேலை வாய்ப்புகள் உண்டாகும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு ஒருபோதும் கைவிடாதவர். நமக்கானவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்து குறித்த வேளையில் தருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது இரண்டாவது ஜெபத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து பண்ண போகிறோம், ஊக்கமா பண்ண போறோம். இயேசுவே, என் பாவங்களை எனக்கு மன்னியும். இயேசுவே, நான் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தையும் இப்பொழுது எனக்கு மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு
எனக்கு மன்னிச்சிருங்கப்பா. அப்படியே ஒரு குழந்தையை போல கூப்பிடுங்க, உள்ளம் திறந்து கூப்பிடுங்க. ஆமென். என்னை படைத்தவருக்கு நான் சொந்த பிள்ளையா இருக்கும்படி இந்த பாவம் என்னை விட்டு மாற இயேசு என் ஆத்துமாவை கழுவி சுத்திகரியோ. நீர் சிலுவையில் எனக்காய் பலியானி, நீர் ஒருவரே, இயேசு ஒருவரே என் பாவம் போக்கக்கூடியவர். வேறு யாராலும் என் பாவத்தை போக்க முடியாது. வேறு யாராலும் பாவத்தின் காரணமாய் வந்த சாபத்தை மாற்ற முடியாது. பிசாசின் அதிகாரத்தை உடைக்க முடியாது. இயேசுவால் மட்டும்தான் முடியும். நான் அதை விசுவாசிக்கிறேன். இயேசுவே என் வாழ்க்கைக்குள்ள வாங்க, இயேசுவே என் உள்ளத்துக்குள்ள வாங்க, இயேசுவே என் குடும்பத்துக்குள்ள வாங்க, இயேசுவே என் வீட்டுக்குள்ள வாங்க. என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடும், என்னை சுத்திகரித்து விடும். நாள்தோறும் உங்க வழியை எனக்கு காட்டுங்கப்பா. நாள்தோறும் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்கப்பா. எதை தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கணும், அறியாம தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கணும், அதை சொல்லித்தாங்க, அதை சொல்லித்தாங்க, நான் விட்டுறேன். நீங்க சொல்லித்தாங்க, நான் விட்டுறேன். உங்க பைபிள் வசனங்களை எனக்கு கற்றுத்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Ego vaire, ego vaire, yavum enakkai mudithire. Logastava முதலே கிறிஸ்து இயேசுவிலே முன் அறிந்து அழைத்தவரே. கிறிஸ்து இயேசுவிலே முன் அறிந்து அழைத்தவரே. ஏகோ வாயிரே, ஏகோ வாயிரே, யாவும் எனக்காய் முடித்தீரே. லோகஸ்தாபன முதலே இயேசுவிலே அறிந்து அழைத்தவரே. கிறிஸ்து இயேசுவிலே முன் அறிந்து அழைத்தவரே. ஏகோ வாயிரே, ஆபிரகாமுக்காய் தேவ பர்வதத்தில் ஆயத்தமாக்கி நீர் வைத்ததோர் ஆட்டை போல். ஆபிரகாமுக்காய் தேவ பர்வதத்தில் ஆயத்தமாக்கி நீர் வைத்ததோர் ஆட்டை போல். தாயின் அகட்டில் யார் சேயனாய் தோன்றுமோ, தற்பரனே யாவும் கருதி வைத்தீர். தாயின் அகட்டில் நான் சேயனாய் தோன்றுமோ, தற்பரனே யாவும் கருதி வைத்தீர். ஏகோ வாயிரே, ஏகோ வாயிரே, ஏகோ வாயிரே, ஏகோ வாயிரே. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். தாயின் ஆமென் வயிற்றில் நான் உருவாகும் முன்னே எனக்கா யாவும் ஆயத்தம் பண்ணி வைத்தவரே. ஏகோ வாயிரே, ஏகோ வாயிரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஜெப நிலைமையில் அமர்ந்து கொள்ளுவோம், அமர்ந்து கொள்ளுவோம். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்று வந்திருக்கிற சிறியோர் முதல் முதியோர் வரையிலான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அன்பு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள் எல்லார் மேலும் தனித்தனியாய் என் ஆண்டவர் இயேசு அன்பு வைத்தபடியினால் ஸ்தோத்திரம். உங்க அன்பை ஒவ்வொருவரும் ருசிக்கத்தக்கதாக உள்ளங்களை திறந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம்ப்பா. நாங்கள் உலகத்தில் எதை அறிகிறோமோ, எதை காண்கிறோமோ, இயேசுவை காணணும், இயேசுவை அறியணும், இயேசு எங்க மேல அன்பா இருக்கிறத அறியணும். நீங்க எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையில செய்து முடித்ததை அறியணும். இன்றைக்கும் எல்லாம் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பதை நாங்கள் அறிந்து விசுவாசித்து அதை உம்மிடத்தில் கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டு ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்வதற்கு, ஜபம் நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கு, இயேசுவுக்கு நல்ல சாட்சியா இருப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. அறிந்தோ அறியாமலோ தவறுகள் செய்யாதபடிக்கு
நீதியின் பாதையில் நடக்க தேவ பயத்தை எல்லார் உள்ளங்களிலும் தாரும். அப்பா, ஒருவேளை என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாம என்கிட்ட இருந்து சில தப்பு வருது அப்படி சொன்னா கூட அதையும் இயேசுவே இயேசுவே என்று உம்மை நோக்கி கூப்பிட்டு அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் நடத்துங்கப்பா. உங்க கிருபை அளவில்லாமல் கொடுங்க. இந்த அருமையான உடைய பிள்ளைகள் ஒரு நாள் குறைவுபட்டு போகக்கூடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வேத வசனத்தின்படி இவர்கள் உம்மை நம்புகிறார்கள், உம்மை விசுவாசிக்கிறார்கள். இவர்கள் சந்ததிகளுடைய வாழ்விலே இயேசுவின் வருகை மட்டும் ஒரு குறைவில்லாமல் நடத்த வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இவர்களில் யார் யாருக்கு பார்வை அளிக்க வேண்டும் என்று கூட நீர் சித்தம் வைத்திருந்துப்பீர். ஆனால் கண்டிப்பாக அதை செய்யும். இந்த தலைமுறை அதை காணட்டும் தகப்பனே. இந்த தலைமுறையில் இயேசு மகிமைப்படத்தக்கதாய் வேதத்தில் காணும் அதிசயங்களை காண பண்ணுவீராக அப்பா. ஆண்டவர், எல்லாவற்றுக்கும் மேலாய் உம்முடைய பிள்ளைகள் ஆத்தும கண்கள் திறந்து இயேசுவின் பாவமன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டு இயேசுவோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாகிய ஞான ஸ்நானத்தின் வழி நடந்து உமது ஆவியினால் நிரப்பப்பட்டு உம்மை ஆவியோடும் சத்தியத்தோடும் தொழுது சேவிக்கிற அருமையான பாக்கியத்தை கொடுத்து இம்மையில் உமக்கு சாட்சிகளாய் நிறுத்தும், மறுமையில் உம்மோடு வாழும் பிள்ளைகளாய் நிறுத்தும். இந்த இயக்கத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான ஊழியத்தை செய்கிறார்கள். அவள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. அவளுடைய கூட்டு முயற்சியை வெற்றி பெற செய்யுங்க. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொன்னது போல இந்த ஊழியத்தில் முன் செல்லுங்க. ஆமென். நான் உன்னோடு இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்ற வார்த்தையின்படி இந்த ஊழியம் வெற்றி சிறக்க உதவி செய்யுங்க. செல்வகுமார் அவளுக்காக குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். முன்னின்று நடத்துகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு தொடர்ந்து மதியம் வரை இங்கு நடக்க போற மாநாட்டை ஆசீர்வதித்து மிகுந்த பிரயோஜனமாக்கி தருவீராக. மதிய உணவை ஆசீர்வாதமாக்கி தருவீராக. உம்முடைய பிள்ளைகள் இங்கிருந்து புறப்படும் பொழுது மகிழ்ச்சியோடு புறப்பட, காலமெல்லாம் கர்த்தரில் களிகூர்ந்து மகிழ ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.